வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி சர்வீஸ் ஷெடியூலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த y21l மாடலுக்கு சார்ஜும் ஏறல ஆனும் ஆகலை அப்படின்னு சொல்லி நமக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. நம்ம இதை இப்போது ரெடி பண்ணலாம் வாங்க. இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுதேன். இதில் பாருங்கள், சிசி பின்னே காணும். அதுவும் இல்லாமல் பவர் பட்டன் எல்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. எங்கேயோ கீழே போட்டிருப்பாங்க போல். வாங்க இதை இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாடலில் பேட்ரி வந்து நம்ம கழட்டுற மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி மொபைலை சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். விவோவில் இப்படி ஒரு மொபைல் இருக்குது. ஸோ அந்த பவர் பட்டனில் உள்ள அந்த அவுட்டர் பட்டனை தனியாக எடுத்து வச்சுட்டு பேட்டரியை கழட்டிட்டு இருக்க எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம ரிமூவ் பண்ணால் தான் மெயின் போர்டுக்கு நம்ம போக முடியும், வேலை பார்க்க முடியும். அதனால் ஸ்க்ரூ சிம்மு எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து சென்ட்ரு ஃப்ரேமு. ஸோ சென்ட்ரு ஃப்ரேமில் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. அந்த பவர் பட்டன் பக்கம்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்து ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிசி போர்டு இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டிப்பு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அந்த ஸ்டிப்பை பாருங்கள், அதில் சிசி பின்னே காணும். ஸ்க்ரூவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டிப்பில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இப்போது சிசி பின் மட்டும் இல்லைன்னா ஸ்ட்ரிப்பில் நம்ம சால்ட்ரு பண்ணி சிசி பின்னை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே சிசி பின் போடுற இடத்தையே காணும். இங்கே பாருங்கள், அந்த சிசி பின் வரதுக்கான அந்த ஸ்ட்ரிப்பில் அந்த இடத்தையே காணும். ஸோ நம்ம இதை வந்து ரெடி பண்ண முடியாது. இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம மாற்றி தான் ஆகணும். ஸோ அந்த ஸ்ட்ரிப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கிற டிஸ்பிளே, அந்த கனெக்டரு மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ அந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் தனியாக எடுத்து அதை நம்ம மாற்றிக்கிடலாம். இந்த ஸ்ட்ரிப்பு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் போர்டில் கனெக்ட் ஆகிருக்கும். பாருங்கள், இந்த ஸ்ட்ரிப்பு தான் நமக்கு மைக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரிப்பு தான். ஸோ இந்த மெயின் போர்டில் பின்னாடியே இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. விவோ, ஓப்போ இப்போ வர லேட்டஸ்ட் மாடலெலாம் முன்னாடியே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலில் வந்து போர்டுக்கு பின்னால் இருக்கும். ஸோ ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் இப்போ ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்புமே கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் இருக்குது. அதனால் நம்ம அதையும் சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். இதை போர்டை வந்து இருக்க பிடிக்க ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதில் அந்த ஸ்க்ரூ மிஸ் ஆகுது. அதனால் போர்டு வந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். மேலே டச் லைனுக்கு ஒரு ஸ்டிப்பு கொடுத்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போர்டை நம்ம லைட்டாக இப்படி எடுத்தோம் அப்படின்னா தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், பின்னாடி அந்த ஸ்டிப்பு கனெக்ட் பண்ண இடம் உங்களுக்கு தெரியுதா? இதுதான் அந்த இடம். இப்போ அதை எடுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டிப்பை தனியாக எடுத்துக்கலாம். சிசி ஸ்டிப்பை பாருங்கள், இந்த பேப்பரை அப்படி எடுத்துகிட்டு அதை பிரிக்கணும். அதை ரொம்ப இறுக்காக ஒட்டி வச்சுருப்பாங்க. இது இப்போ டேமேஜ் ஆனதான். ஸோ அதனால் வேகமாக எடுத்துடலாம். இப்போது ஸ்ட்ரிப்பில் ஏதாவது வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் மெதுவாகவே பிரித்து எடுங்க. இதை பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு அப்படின்னு. இப்போது கீழே பேஸ்ட்டு அப்ளை பண்ணி தான் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதை பிரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனரை நல்லா உள்ளே விட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேஸ்ட்லேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம எடுத்தாச்சு. இப்போ அதை தனியாக வச்சுட்டு இதுக்கான ஸ்ட்ரிப்பையும் ஆன் ஆஃப் பவர் பட்டனையும் நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போது நம்ம புது ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பும் சிசி ஸ்ட்ரிப்பும் வாங்கி இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்கிட்டேன். பாருங்கள், மொபைலில் மேக்ஸிமம் நிறையா விஷயம் நமக்கு வந்து ஹோல்சேல்லே கிடச்சிரும். அதனால் இது கிடைக்குமா கிடைக்காதா, இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற பற்றிலாம் யோசிக்க வேண்டாம். நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆன் ஆஃப் பவர் பட்டனையும் இந்த சிசி ஸ்ட்ரிப்பையும் புதுசாகவே நம்ம மாற்றிடலாம். ஆன் ஆஃப் பட்டன் வெறும் லாக் மட்டும்தான். லாக்கை ரிலீஸ் பண்ணி இதை இழுத்தீங்க அப்படின்னா தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் புது ஆன் ஆஃப் பட்டனை அதே பிளேஸில் வச்சு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. இதை பாருங்கள், மேலே உள்ள அந்த வால்யூம் பட்டனும் கீழே உள்ள பவர் பட்டனையும் பாருங்கள், உங்களுக்கு அந்த டேமேஜ் ஆனது அப்படியே தெரியும். ஸோ நம்ம புது ஆன் ஆஃப் பவர் பட்டனை அங்கே கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போது சிசி ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை அதுக்கான பிளேஸில் வச்சுட்டு லாஸ்ட்டாக பவர் பட்டனை நம்ம மாற்றிக்கலாம். மாட்டும்போது கரெக்டாக கவனமாக இருக்காமல் மாட்டிடுங்க. ஏதாவது ஒரு இடத்துல லூஸ் விட்டீங்க அப்படின்னா மைக்கோ, சார்ஜோ இல்லை டவர்லேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்.
ஸ்டிப்பில் நம்ம ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம மாட்டியாச்சு. இப்போது கரெக்டாக அந்த கீழே இருக்க அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு போர்டை அதோட பிளேஸை வச்சிடலாம். போர்டுக்கு வந்து சைடில் லாக் கொடுத்துருப்பாங்க. போர்டை கொஞ்சம் லைட்டாக சொருகி அதுக்கப்புறம் வச்சிங்க அப்படின்னா தான் ஃபிட் ஆகும். அப்படி இல்லாமல் நீங்கள் சும்மா நார்மலாக வச்சிங்க அப்படின்னா அது ஃபிட் ஆகாது. பாருங்கள், சைடில் ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. அந்த லாக்கில் வச்சு போர்டை வச்சதும் அது அழகாக ஃபிட் ஆகிட்டு இப்போது ஆன் ஆஃப் ஸ்டிப்பை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஆன் ஆஃப் ஸ்டிப்புக்கு பின்னாடி ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. நான் அந்த ஸ்டிக்கரை உரிச்சிட்டேன். நீங்கள் ஸ்டிக்கர் கொடுக்கும்போது அதை உரிச்சிட்டு ஒட்டுங்க. அப்போ தான் அந்த ஃப்ரேமோட கரெக்டாக பிடிக்கும். அப்படி ஸ்டிக்கர் கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் அதுக்கேற்றாப்புல பேஸ்டிங் கம்மு யூஸ் பண்ணி அதை ஒட்டிக்கோங்க. நான் இப்போ லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆன் ஆஃப் ஸ்டிப்பை கனெக்ட் பண்ணிக்கிடுதேன். கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேஸில் வச்சு லைட்டாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டிக்கர் இருக்கிறதுனால அழகாக ஒட்டிக்கிடும். பாருங்கள், வச்சாச்சு. லாக் பண்ணிவிட்டு இப்போது அதை அதோட இடத்துல வச்சிடலாம். அவ்வளோதான். சும்மா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது தானாக பிடிச்சிக்கிடும். இப்போ எல்லாமே கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. ஃப்ரேமை மாட்டிட்டு இது ஒர்க் ஆகுதா, ஸ்டிப்பெல்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா, சார்ஜெலாம் கரெக்டாக ஏறுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்க்ரூ போட்டு கஸ்டமர் கையில் நம்ம கொடுத்துடலாம். ஃப்ரேம் போடுறதுக்கு முன்னாடி எல்லா பொருளும் கரெக்டாக அதோட இடத்துல அரேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேமை போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும். இல்லைனா கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் இறக்கி அந்த மாதிரி இருக்கும். டோரை போட்டு க்ளோஸ் பண்ணும்போது ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் கரெக்டாக எல்லாத்தையும் இடத்தையும் பார்த்துட்டு பாருங்கள், கனெக்டர் லைட்டாக வெளியே வந்திருக்கு. அதை அதோட இடத்துல வச்சுட்டு இப்போ ஃப்ரேமை மாட்டுதேன். அழகாக ஃபிட் ஆகிட்டு எல்லா பக்கமும் டைட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை போட்டு செக் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப நேரம் சார்ஜ் ஏறாமல் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா பேட்டரியை கொஞ்சம் பூஸ்ட்டு போட்டுட்டு சார்ஜ் பண்ணுங்கள். இல்லை இப்போ 2 நாளாக ஏறலை 3 நாளாக ஏறலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கனெக்டரை மட்டும் மாற்றிட்டு போட்டால் போதும். ஏன்னா ரேட்டட் வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க 3.5லேருந்து 3.7. அந்த வோல்டேஜ் இருந்தால் தான் நீங்கள் சார்ஜ் கனெக்டர் போட்டதும் சார்ஜ் ஆகும். இல்லைனா கொஞ்சம் நேரம் கழித்து தான் சார்ஜ் ஆகும். இப்போ நம்ம போட்டாச்சு. நம்ம சார்ஜை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஏறுதா அப்படின்னு. ஏறலை அப்படின்னா நம்ம ஸ்டிப்பில் வேறு ஸ்டிப்பை தான் மாற்றி போடணும். இல்லை போர்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம சார்ஜ் கனெக்டரை கனெக்ட் பண்ணதுமே சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. அது இப்போ நம்ம உடனே பவர் பட்டன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து 1% கூட சார்ஜ் இல்லை. ஸோ நம்ம சார்ஜ் கொஞ்சம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் சார்ஜ் ஏறட்டும். மேக்ஸிமம் ஒரு 10-5 கிட்ட வந்தாலே போதும். நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கால்வாசி ஏறி இருக்குது. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் ஆகுதா அப்படின்னு. ஆன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் வீடியோ, ஆம்பிளிஃபையர் அசம்பிள், ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் இதெல்லாம் கற்றுக்கிட்டணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.